ஒருத்தனை ஏமாற்றணும்னா ஃபர்ஸ்ட் அவனோட ஆசையை தூண்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. எஸ், அதே கான்செப்ட் தான் இதில். இவங்க ரெண்டுமே பாதிக்கப்பட்டிருந்தான். இவன் என்ன பண்ணியிருக்கான் தெரியுங்களா, அவங்க ஏமாத்துறவங்கன்னுட்டு அவனுக்கு அப்போ தெரியல. அவங்கக்கிட்டே போயிட்டு எனக்கு நீங்கள் கொஞ்சம் கடன் கொடுங்க, நான் உங்களுக்கு என்னது அந்த உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் இல்லையா, அது வந்ததுக்கு அப்புறமே நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசியிருக்கான். அது வந்து ஆக்சுவலாக அன்னைக்கு யதார்த்தமாக நான் இன்ஸ்டாகிராமில் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அந்த ஸ்டோரிஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதில் வந்த ஒரு சின்ன ஆடு தான். அதாவது மீஷோவில் நீங்கள் ஒர்க் பண்ணுற உங்களுக்கு ஆசை இருக்குதா, ஸோ அதாவது பார்ட் டைமாக நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருக்குதான்ட்டு ஒரு ஸ்டோரி வந்தது. ஸோ என்ன தாண்டா இருக்குது, நாமளும் சரி அதுவும் 1 hour 2 hours வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது முடிஞ்சிடுமா. ஸோ அதுக்கு உண்டான சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 to 10,000 வரையுமே இதாகும் 1 hourக்கு. ஸோ இது என்ன தான் எப்படி தான் இருக்குது, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு நானும் அந்த லிங்க்குள்ளே போனேன். அந்த லிங்க்குள்ளே போனால் ஆல்ரெடி ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போய் அது டைரெக்டாக நம்ம வாட்ஸ்அப்புக்கே ஒரு மெசேஜ் போகிற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா எனக்கு வந்த மெசேஜஸ்ஸு அந்த நான் பண்ணது எல்லாமே நான் இந்த பக்கம் உங்களுக்கு நான் போட்டு விட்றேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்ஆர் வந்து அஞ்சலியாம். ஸோ இது வந்து பாட்டா இல்லை ஆல்ரெடி ஒரு ஹியூமனா இல்லை ஏமாத்துறவங்களா அப்படின்ட்டு எனக்கும் தெரியல. மேபி அது ஏன்னா டைப்பிங் தான் பண்ணி இது பண்ணுற மாதிரி இருக்குது. பட் எல்லாமே ஃபாரின் மெசேஜ் மாதிரி தான் அவங்க இது பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களும் ரிப்ளை பண்ணி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்மளுக்கு இது பண்ணுறாங்கன்னா, நான் ஹெச்ஆர் ஃப்ரம் மீஷோ கம்பெனிலேருந்து நான் உங்களுக்கு இது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு இப்போது அதாவது ஒரு 30 to 60 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு 3000லேருந்து 10,000 வரை சம்பாதிக்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ். இந்த இடத்துல யாருக்காக இருந்தாலுமே ஆமாப்பா, அதாவது இப்போது 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் 1500 மேலே வந்து சம்பாதிக்க முடியுது. இவங்க எப்படா 30 நிமிஷத்தில் அதுவும் 1 hourக்குள்ளே, அதாவது 30லேருந்து 60 நிமிஷத்துக்குள்ளே 3000 இருந்து 10,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு யாருக்காக இருந்தாலும் ஒரு டவுட் வரும். இதுதான் ஸ்கேம் நம்பர். இது ஸ்கேம் நம்பர் 1. ஆக்சுவலாக இது எப்படின்னா நம்ம ஆசையை தூண்டி விடுறாங்க. அதாவது இந்த ஒரு சர்டன் டைமுக்குள்ளே உங்களால் எவ்வளோ இது பண்ண முடியும், ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக இது பண்ணுறாங்க. சரி, நானும் அதுக்கு எஸ் கொடுத்துட்டு ஸோ என்ன தான் சொல்ல வராங்கன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை எஸ் கொடுத்துட்டு உள்ளே போனேன். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம பேர், ஏஜ், அதுக்கப்புறம் நம்ம ஜெண்டரு, அதுக்கப்புறம் நம்ம என்ன எங்கே ஒர்க் பண்ணுறோன்ற மாதிரி நம்ம கொடுக்கணும். ஸோ அது கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு லிங்க் அனுப்புவாங்க. ஸோ அந்த லிங்க்குள்ளே போயிட்டு அதுவும் ஒரு இது மாதிரி தான், அதாவது வெப்சைட்குள்ளே தான் போகுது. அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு நம்மளோட டீட்டெயில்ஸு, நேமு, அட்ரஸ், இந்த ஃபோன் நம்பரு, சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரி பண்ண சொல்லுது. ஸோ அதை என்ட்ரி பண்ணிவிட்டு நம்ம லாகின் பண்ணோன்னா, அதாவது அதுக்கு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணணும். அந்த பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் பேமெண்ட் பாஸ்வேர்டு, இதெல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணி வச்சோம் அப்படின்னா அது ஒரு ஃபேக்கான வெப்சைட்டுக்குள்ளே போகுது. ஓகேவா? ஸோ அந்த வெப்சைட்டை நான் ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்திருக்கேன். ஸோ அதையுமே நான் வந்து உங்களுக்கு போட்டு விட்றேன். ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதை வந்து என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, நம்ம அதை லிங்க்கை ஓகே பண்ணோம் அப்படின்னா, அதில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து அது ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்புங்க. ஸோ அது நீங்கள் உங்கள் பேரில் ஆயிருக்கா அப்படின்ட்டு நான் இது பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன்ற மாதிரி அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. நம்ம ஒரு ஐடியை க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் அமௌண்ட்டாக அவங்களே ஒரு 60 rupees போட்டு விட்றாங்க. அது நம்ம வித்ரா பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் அதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5% கமிஷன் வச்சு போடுற மாதிரி தான் நம்மளுக்கு இது பண்ணியிருக்காங்க. அந்த 60 ரூபாய்க்கும் அவங்க 5% கமிஷன் பிடிச்சிப்பாங்கன்ற மாதிரி தான். எதுக்குடா இதில் தான் நான் ஒன்றுமே பண்ணலையே, எதுக்குடா அப்படின்னு எனக்கும் ஒரு சின்ன யோசனை வந்துட்டு இருந்தது. ஆனால் அதில் வந்து 60 ரூபாய் இருந்தது. அதாவது பேலன்ஸ்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 ரூபாய் இருந்தது. சரி, ஓகே, இதில் என்ன தான் நடக்க போகுதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போனேன். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு, அதாவது இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகணும் இல்லையா. ஸோ அவங்க மறுபடியும் எனக்கு ஒரு மெசேஜ் போடுறாங்க. அது என்னென்னா, ஓகே யூ ஆர் த ஃபஸ்ட் ப்ராசஸ் மெஸ்ட் வெரிஃபை, அதெல்லாம் நான் உங்களுக்கு இங்கே போட்டு விட்றேன். ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு ப்ராசஸ் முடிஞ்சது, நான் உங்களுக்கு 60 ரூபாய் நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நீங்கள் 100 rupees நீங்கள் இது பண்ணீங்க. அப்படி சொல்லலை அவங்க. ஸோ நீங்கள் டெலகிராமில் இருக்கீங்களா அப்படின்னு டேரெக்டாக கேட்குறாங்க. ஸோ ஆமாம், நான் டெலகிராமில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நம்ம டெலகிராம்குள்ளே போகணும். அதில் நம்ம ஃபஸ்ட்டு அந்த 60 rupees இருக்கு இல்லையா,
இல்லையா, அதில் ஆட் பேமெண்ட் கொடுத்து இன்னும் நம்ம ஒரு 100 ருபீஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கணும், 160 ருபீஸ். ஸோ இது டெலகிராமுக்குள்ளே போனதுக்கப்புறமே நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்க, அந்த 100 ருபீஸ் போடுறோம் பார்த்தீங்களா, நம்ம அதையுமே அவங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பணும். அது அனுப்புனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைட் பண்ணுவாங்க. நீங்கள் டெலகிராமில் இருக்கீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் ஐடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அனாயா, ஓகேவா, அனாயான்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட டிஎல் மாதிரியா. ஸோ அவங்க வந்துட்டு நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் உங்கள் அட்ரஸ் தானே, ஸோ இந்த டீட்டெயிலை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் டெலகிராமுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. சரி ஓகே அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதையுமே அனுப்பியாச்சு. ஸோ அதை அனுப்பின உடனே என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க அந்த பக்கத்தில் நம்மளுக்கு ரீப்ளே இல்லை. என்னடா இது 100 ரூபா வேறு நம்ம போட்டுட்டோம், இதில் அவங்க ரீப்ளேவும் பண்ணலை. சரி அதுக்கப்புறம் இவங்களுக்கே மறுபடியும் நான் மெசேஜ் பண்ணேன், என்ன இதுக்கப்புறம் எதுவும் இது வரல, அவங்க எதுவும் பார்க்கல, அவங்க பண்ணுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னா. சரி ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி நானும் இது பண்ணி சொல்லிட்டேன். ஸோ அதுக்கப்புறமே அவங்க பக்கத்தில் இருந்து என்னென்னா இது வந்து நீங்கள் யாருக்கும் நீங்கள் சொல்ல போகாதீங்க, யார் சொல்கிறதும் நம்பாதீங்கன்னுட்டு அவங்களே சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம யார்கிட்ட நம்ம கேட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்துட்டு பொய்யின்னுட்டு மற்றவங்க சொல்லிடுவாங்க இல்லையா. ஸோ அதனால் இது யார்கிட்டையும் கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி யாரையும் நம்பாதீங்களாம். ஓகேவா, தேங்க்யூ ஸோ மச், கைண்ட்லி லிசன் கேர்ஃபுல்லி அண்ட் நெவர் ட்ரஸ்ட் எனி ஒன் ஹூ மெசேஜ் யூ ஆன் டெலகிராம். டெலகிராம் அதாவது இவங்க தான் லிங்க் கொடுத்து இது பண்ணாங்க, இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு யாரையும் நம்பாதீங்க. ஸோ அதாவது டெலகிராம்லேருந்து உங்களுக்கு வேறு ஏதாவது மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா இதை நம்பாதீங்க. யூ கேன் ஸ்டார்ட் டு earn 5,000 up to 12,000 ஆர் மோர் எவ்ரி டே, குட் லக், ஹேவ் ஏ நைஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாட்ஸ்அப்லேருந்து இது பண்ணிட்டாங்க. ஓகேவா, சரி ஓகே நெக்ஸ்ட் என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம டெலகிராம் பக்கம் போனோம். ஸோ டெலகிராம் பக்கம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மெசேஜ் பண்ணாங்க. ஸோ அந்த அனாயினான்னு இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த அனாயினா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதாவது அவங்க எப்படின்னா இப்போ நம்ம அதாவது ஒரு 100 ரூபாய் இப்போ நம்மளுக்கு அந்த 160 இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், அந்த இன்வெஸ்ட் மூலயமா இது வந்துட்டு ஆக்சுவலாக மீஷோ கம்பெனியா, இவங்க மீஷோலேருந்து மற்ற டீலர்ஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணி நம்மளுக்கு இது பண்ணி அதுலேருந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் எடுத்து கொடுப்பாங்களாமா. என்னென்ன சொல்கிறீங்களா டேய் அப்படின்ற மாதிரி தான் நாமளும் இது பண்ணேன். சரி ஓகே எதனால் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த 160 ருபீஸை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதில் ஒரு அமேசான் எம்ப்ளாய் சம்திங் ஏதோ ஒரு இதில் இருந்தது. ஸோ அந்த அமேசான் இதுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த அமேசான் இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட்டு உங்களுக்கு இந்த இவ்வளோ பர்சன்டேஜ் வரும் அப்படின்னு அந்த அமேசான் ஏகே, அமேசான் பி, அதுக்கப்புறம் அமேசான் எம்கே, இந்த மாதிரியெல்லாம் நிறையா ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு ஸோ இதுலேருந்து நீங்கள் இதை சூஸ் பண்ணுங்கள், இதுலேருந்து நீங்கள் இந்த 160 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு இதாகும் அப்படின்ற மாதிரி இது பண்ணாங்க. ஸோ அதையுமே நம்ம பண்ணோமா, ஸோ பண்ணோடனே நம்மளுக்கு அந்த வெப்சைட்டில் இருந்தது இல்லையா, ஸோ அந்த பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 0 ஆகிடுச்சு. இது வந்து நம்மளுக்கு இந்த ப்ராசஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த 160 வந்து ப்ராசஸிங்கில் இருந்தது. சரி ஓகே நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு அனுப்பி விட்டேன். ஓகே நான் பண்ணிட்டேன் இதை அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு அனுப்புனதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் ஓகே குட் ஃபைன், நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த அமௌண்ட் டபுளாக வந்துடும், நீங்கள் வந்த உடனே உங்களுக்கு அக்கௌண்ட்டில், அதாவது அதுக்கப்புறம் நம்ம அந்த ஒரு இது பண்ணோம் அப்படின்னா அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்குது, நம்ம அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு, ஸோ இதெல்லாமே நம்ம போட்டு இது பண்ணி வச்சுருக்கணும். ஓகேவா, நம்ம அது பண்ணோம் அப்படின்னாலே அது டைரெக்டாக நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும்ன்ற மாதிரி அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. சரி ஓகே நம்ம அதை போட்டு இது பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆக்சுவலாக 100 ருபீஸ் தான் நான் வந்துட்டு டெபாசிட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த ப்ராசஸ் எல்லாமே முடிச்சுட்டு இது பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா 224 ரூபாவா இது பண்ணாங்க. ஆக்சுவலாக 260 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் 5 ருபீஸ் அப்படின்ட்டு நம்மளுக்கு இது பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கமிஷன் பேஸில் நம்மளுக்கு இது பண்ணியிருக்கிறாங்க. அந்த 5% கமிஷன் பேஸில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா அந்த அதாவது 260 ரூபாயில் 5% பிடிச்சிட்டு நம்மளுக்கு ஒரு 248 ரூபா சம்திங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டில் விழுற மாதிரி இது பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அனையா ஏதோ ஒன்று போங்க ஓகேவா. ஸோ அவங்க வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கிரெடிட் ஆன உடனே எனக்கு மெசேஜ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அதுக்கும் ஒரு டைம், அதாவது 5 to 30 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு இது கிரெடிட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க.
ஓகேவா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையுமே நான் அவங்களுக்கு வந்துடுச்சு. ஆனால் அமௌண்ட் வந்துடுச்சு. இப்போ நம்ம 100 ருபீஸ் போட்டோம் இல்லையா, அது நம்மளுக்கு ஒரு 124 ரூபா வந்து 150 ரூபாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்துச்சு. அதாவது 248 சம்திங் என்னமோ. ஓகேவா. ஸோ அது நான் உங்களுக்கு அதையுமே உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துடுச்சு. ஸோ இது போட்டு வந்துடுச்சுன்னு நம்ம காட்டின உடனே அதுக்கப்புறம் ஒரு இது வச்சாங்க பாருங்கள், அதுதான் வேறு லெவல் அல்டிமேட். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இப்போ வந்ததில்லை, இது முன்னாடியே நடந்த ஒரு ஸ்கேம் தான். அந்த ஸ்கேமை இப்போ புதுசாக இவங்க கொண்டு வந்திருக்காங்க தான் நம்ம சொல்லி ஆகணும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டிங் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு சொல்லும்போது இது ஃபஸ்ட்டு டெலகிராமில் தான் ரொம்ப பீக்காக போயிட்டு இருந்தது. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இதில் என் ஃப்ரெண்டுமே பாதிக்கப்பட்டிருந்தான். அவன் என்ன பண்ணான் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 100 ரூபா, சேம் இதே ப்ராசஸ் தான், ஒரு 100 ரூபா கட்ட சொன்னாங்களாம். 100 ரூபா போட்டதுக்கு அவனுக்கு 300 ரூபா ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ 300 ரூபா வந்திருக்கு இல்லையா, ஸோ மறுபடியும் அவங்க வந்துட்டு ஒரு 500 ரூபா நீங்கள் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு 800 ரூபா இல்லை 900 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணி கொடுக்குறான்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவன் அதையுமே பண்ணி வச்சுருந்துருக்கான். ஸோ அது பண்ணதுக்கு அப்புறமே அவனுக்கு 1000 ருபீஸே ரீஃபண்ட் ஆகிருக்கு. அதாவது ஒரு 500 என்னமோ டெபாசிட் பண்ணியிருக்கான், அதுக்கு அவனுக்கு 1000 ருபீஸ் கிடச்சிது. அவன் ஒரே குசியில் செம்ம ஜாலிடா, இப்போ 500 ரூபா நம்ம போட்டுட்டோம், இப்போ 1000 ரூபா நம்மளுக்கு வந்துச்சு, சரி ஓகே போடா போகுது, நம்ம இன்னொரு 1000 ரூபா 2000 ரூபா நம்ம இது பண்ணிப்போம். அதாவது இவங்க எப்படின்னா ஒரு டாஸ்க்கு, இந்த டாஸ்கில் நீங்கள் முடிச்சுட்டு வர வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரைஸ் அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஸோ இப்போ நீங்கள் 500 ரூபா போடுறீங்க அப்படின்னா, அதாவது மக்களோட ஆசையை தூண்டுவாங்க இல்லையா. இந்த ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்கங்க, சதுரங்க வேட்டையில் ஒருத்தனை ஏமாற்றணும்னா ஃபஸ்ட்டு அவனோட ஆசையை தூண்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. எஸ், அதே கான்செப்ட் தான் இவங்க வந்து அந்த ஒரு கான்செப்டை தான் இது பண்ணியிருந்திருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் ஒரு 1000 ரூபா 2000 ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு 5 டாஸ்க்கு கிட்டே ஏதோ கொடுப்பானுங்க. 5 டாஸ்க்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் டாஸ்க்கில் உங்களுக்கு 1000 ரூபா டெபாசிட் பண்ண சொல்லுவானுங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாக் ஆகிக்கும். ஸோ செகண்ட் டாஸ்க்கில் உங்களுக்கு மறுபடியும் இன்னொரு 1000 ரூபா டெபாசிட் பண்ண சொல்லுவானுங்க, அதுவுமே நம்மளுக்கு லாக் ஆகிருக்கும். இந்த நீங்கள் 5 டாஸ்க்கு முடிச்சாதான் உங்களுக்கு இங்கே 10,000 ரூபா வரும்ன்ற மாதிரி இருப்பான். ஸோ அவன் என்ன பண்ணியிருக்கான், ஃப்ரெண்டுங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் கடன் வாங்கி, இவன் ஒரு பேக்கு பையன், இவன் என்ன பண்ணியிருக்கான் தெரியுங்களா, அவங்க ஏமாத்துறவங்கன்னுட்டு அவனுக்கு அப்போ தெரியல, அவங்கக்கிட்டே போயிட்டு எனக்கு நீங்கள் கொஞ்சம் கடன் கொடுங்க, நான் உங்களுக்கு என்னது அந்த உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் இல்லையா, அது வந்ததுக்கு அப்புறமே நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசியிருக்கான். ஸோ அது வந்துட்டு அவன் சொல்லும் போது நாங்கள்லாம் விழுந்து சிரிச்சுன்னு உட்காந்துட்டு இருந்தோம். அதாவது நான் அப்போ வந்து ஒரு ஷோரூமில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த இடத்துல தான் இந்த ஒரு சம்பவம் நடந்தது. அவன் அது ஃபுல்லாகவே லாஸ் ஆகிட்டு வந்துட்டு எங்ககிட்ட ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்தான். அங்கே அப்பயும் அவனை ஃபன் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தோம், ஏன்டா இப்படி போய் ஏமாந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நடந்தது. அப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவனால் அந்த அமௌண்ட்டை இது பண்ண முடியல. ஒரு 3000 ரூபாவை மட்டும் அவன் வாங்கிட்டான். அந்த இது ரீஃபண்ட் மூலயமா அவன் இது பண்ணி வாங்கிட்டான். மற்றபடி அந்த இது வாங்கலை அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னான். பட் அவன் வாங்கினானா எங்ககிட்ட சமாளிக்கிறதுக்கு சொன்னான்னு அதுக்கு தெரியல. ஓகேவா. ஸோ அதே கான்செப்ட் தான் இப்போ இங்கே கொண்டு வந்தானுங்க. அதாவது ஒரு 5 டாஸ்க்காம். ஃபஸ்ட்டு நீங்கள் 500 ரூபா கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 ரூபா வரும். இதே நீங்கள் 1000 ரூபா கட்டினீங்கன்னா 2000 ரூபா வரையும் வரும். இதே நீங்கள் 3000 ரூபாயிலேருந்து 5000 ரூபா வரையும் கட்டினீங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த 5 டாஸ்க்கு நீங்கள் 5 டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அப் டு 10,000 to 20,000 வரையும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போவே நம்ம என்ன பண்ணியிருக்கணும், உஷாராக இருக்கணும். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் தான். ஸோ நீங்கள் யாருமே தப்பி தவறி கூட நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு ஒரு இப்போ 100 ரூபா 200 ரூபா வருதுப்பா, நம்ம சும்மா இருக்கிறோம் சரி ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இது சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற கணக்கு தான். ஸோ நீங்கள் போட்டு நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் வலிச்சு நக்கி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் யாருக்கும் எதுவும் கிடைக்காது. அவங்க மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட்டும் பண்ண முடியாது. அவங்க கொடுத்த வெப்சைட் ஆகட்டும், அண்ட் தென் அவங்களோட நம்பர்ஸ் ஆகட்டும், இல்லை டெலகிராம் ஐடி ஆகட்டும், எல்லாமே ஃபேக் தான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இது பண்ணதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட இந்த ரீப்ளே வருமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வராது. ஸோ அதனால் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 250 கிட்ட சம்திங் வந்தது இல்லையா, ஸோ அதோட நான் நிப்பாட்டிட்டேன். அவங்க நெக்ஸ்ட்டு அந்த டாஸ்க்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்றத நான் அதை பற்றி நான் எதுவுமே இது பண்ணிக்கல. ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதுதான் அப்படின்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் நான் அதுலேருந்து நான் வெளியில் வந்துட்டேன். ஸோ நீங்கள் யாராவது இந்த மாதிரி ஏமாற போகிறீங்கன்றதுக்காக தான், ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் யாரும் அந்த மாதிரி போய் ஏமாந்துடாதீங்க. ஏன்னா இது முழுக்க ஒரு ஸ்கேம் தான். ஸோ இது இப்போது இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீஷோவில்
பார்ட் டைம் ஜாப் பண்ண போகிறீங்க, இல்லை அமேசானில் நீங்கள் பார்ட் டைம் ஜாப் உங்களுக்கு வேணுமா, இல்லை வேறு ஏதாவது அதாவது மக்களுக்கு நிறைய தெரிஞ்ச ஒரு பிராண்டு. ஓகே, இந்த பிராண்ட் இப்போ மிந்த்ராவில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டைமில் நம்மளுக்கு ஒரு ஜாப் கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அது முழுக்க ஸ்கேம் தான். ஏன்னா யாருமே அஃபிஷியலாக இருக்கிற அந்த மீஷோ ஆகட்டும், அமேசான் ஆகட்டும், இந்த மாதிரி ஆட் போட்டு இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரெக்ட் அந்த ஒரு இன்டர்வியூ இதில் தான் அவங்க இது பண்ணுவாங்களே தவிர இந்த மாதிரி ஆட் போட்டு இந்த மாதிரி பார்ட் டைமுக்கு ஆகட்டும் இதுக்காகட்டும் அந்த மாதிரி அவங்கள எடுக்க மாட்டாங்க. ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே. ஸோ இது முழுக்க ஸ்கேம். நீங்களும் போய் அதில் ஏமாறாதீங்க. இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி இதாகுது அப்படின்னா இதை நான் சத்தியமாக ரெஃபர் பண்ண மாட்டேன். இது நான் பண்ணதுமே தப்பு தான், ஓகேங்களா. ஸோ நானுமே இது நான் தெரிஞ்சு நான் போய் உக்காந்து இது பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, ஸோ இந்த வீடியோ எடுக்கணுன்றதுக்காக தான் ஒரு முழுக்க எனக்கு இது ஃபஸ்ட்டு அவங்க அந்த லிங்க்குள்ளே சொல்லும் போதே எனக்கு தெரிஞ்சிச்சு இது பக்கா ஸ்கேம் அப்படின்ட்டு. சரி ஓகே, நாமளும் கண்டென்ட் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, ஸோ இதே ஒரு கண்டென்ட்டாக போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு நான் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு எப்போ வந்து சேரும்னு எனக்கும் தெரியல. ஸோ இதை கொஞ்சம் எடிட் பண்ணி தான் உங்களுக்கு பண்ணியாகணும். ஸோ இதில் வந்து நீங்கள் மக்களே தயவு செஞ்சு அதுக்குள்ளே ஓகே எனக்கு 100 ரூபாய் 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்குது, சும்மா உக்காந்துட்டு ஒரு லைக் பண்ணி ஒரு மெசேஜ் பண்ணி அதுக்கப்புறம் ஏதாவது நீங்கள் இது பண்ணுறீங்க, ஒரு சின்ன இதில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு டக்குன்னு ரிட்டர்ன் வருது அப்படின்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஸ்கேம் தான். ஸோ நீங்கள் போய் அதில் உழுந்துடாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்ல வரேன். உங்களுக்கு வேறு எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ விழிப்புணர்வாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். டாட்டா, டேக் கேர், பாய் ஃப்ரம் ஸ்ரீ. ஒரு நிமிஷம், இது ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டை நான் உங்களுக்கு இது பண்ணியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அது வந்து மச்சான் நான் உன்னை கலாய்க்கிறதுக்காக சொல்லலை, உன்னை மாதிரி வேறு யாரும் பாதிச்சிடக்கூடாதுன்றதுக்காக மட்டும்தான் நான் சொல்கிறேனே தவிர உன்னை நான் அப்போ நீ ஏமாந்துட்ட ஸோ அதை வந்து பார்த்தேன் அப்படின்னா இப்போ நான் உன்னை கலாய்ச்சி நான் இது பண்ணுறதுக்காக வந்து பார்த்தேன்னா நான் இந்த வீடியோ பண்ணலை. நீ அன்றைக்கி ஏமாந்துட்டு நீ எவ்வளோ ஃபீல் பண்ண அப்படின்ட்டு எங்கள் எல்லாருக்குமே தான் தெரியும். ஸோ அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் இதை அன்றைக்கே ஆக்சுவலாக நம்ம அப்போ வந்து நம்ம யூடியூபெல்லாம் நம்ம அந்தளவுக்கு எதுவும் இது இருந்திருக்கல. ஸோ அப்போ அந்த ஐடியா கூட இல்லை, அந்த தாட் கூட இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் ரொம்பவே பெருசாக வளர்ந்துருக்குன்னு தான் நம்ம சொல்லியாகும். மேபி இதை பார்த்துட்டு வேறு யாராவது இதில் அஃபெக்ட் ஆகாமல் இருப்பாங்கன்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. மச்சான் நீ தப்பாக நினச்சிக்காத, நான் அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகேவா? சரி, டாட்டா, பை.